அன்பு தமிழஞ்சங்களுக்கு இனிய வணக்கம். பவானியிலிருந்து ஈசா சண்முகம் ஜோதிடர். நண்பர்களே, ராகுகேது பயிற்சி அடுத்த 1.5 வருட காலங்களுக்கு இந்த ராகுகேது பயிற்சி மகர ராசிக்கு எப்படி இருக்கும்? நண்பர்களே, இந்த ராகுகேது பயிற்சி 12 ராசியில மகர ராசிக்கு ரொம்ப 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 சூப்பரா இருக்கும், ரொம்ப அருமையா இருக்கு. இது வரைக்கும் நார்மலா இருந்த ஒரு விஷயங்கள் இப்போ ஹை ஸ்பீட்ல நடக்க போறது. எதில் ஹை ஸ்பீட் நடக்கும்? தொழில் அப்படிங்கிற விஷயம். தொழில் சாணம் ரொம்ப ரொம்ப அருமையா இருக்கும். திடீர்னு ஒரு புதுசான ஒரு தொழில் நீங்க ஆரம்பிப்பீங்களா? எஸ், அதுக்கான ஆரம்பிப்பீங்க, அதுக்கான முயற்சியை இறங்குவீங்க. அது சக்சஸ் ஆகுமான்னு கேட்டால் எஸ், நல்லா சக்சஸ் ஆகும். அப்போ இந்த பயிற்சி உங்களுக்கு ஃபர்ஸ்ட் கொடுக்க போறது உங்களுடைய தொழில் வாய்ப்பை, உங்களுடைய வருமானத்தை பெருக்கிறது. உங்களுடைய எல்லா தொழில், நீங்க எந்த தொழில் பண்ணாலும் சரி, இதுவரைக்கும் தொழில் கிடைக்கலையா, இப்ப தொழில் கிடைக்கும். அப்போ வருமானத்துக்கு சப்போர்ட் பண்ணக்கூடிய நிறைய நல்ல விஷயங்கள் எல்லாம் உங்களுக்கு இந்த காலகட்டத்தில் நடக்குது. அது மட்டுமல்ல, நீ எல்லா விதத்திலையும் உங்களுக்கு கலைத்துறையில் இருந்தாலும் சரி, நீங்க அது சம்பந்தப்பட்ட விஷயங்களுக்கு உங்களுக்கு திடீர்னு நிறைய புக் ஆகுவீங்க. இதே பார்த்துன்னு வச்சுக்கோ, நீ ஒரு யூடியூபராக இருந்து வச்சுக்கோ, யூடியூப் பண்ணிட்டு இருந்தீங்கன்னு வச்சுக்கோ, நிறைய உங்களுக்கு வருமானம் நிறைய வரப்போகிறது. காரணம் என்னன்னா, ராகு பகவான் தான் யூடியூப்னு நம்ம எல்லாமே இந்த துறைகளுக்கு எல்லாமே காரகம் ராகு பகவான் தான். அந்த ராகு பகவான் இப்போ நடக்கிற அந்த ஐடின்னு சொல்ல முடியா, இந்த இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜி அது சம்பந்தப்பட்டது எல்லாத்தையுமே பூஸ்ட் பண்ணக்கூடிய ஒரு நிகழ்வு. புதுசு புதுசான கண்டுபிடிப்புல நிறைய வரும். இந்த ராகு பகவான் இந்த 1.5 வருட காலங்கள் பாருங்க, இந்த உலகத்திலேயே பார்த்தோன்னா நிறைய திடீர்னு 2 நாளாகிறது. பழசெல்லாம் பழையன கழிதலும் புதியன புகுதலும், அது ஐடி ஃபீல்டில் நிறைய நடக்கும். அதே தான் இந்த மகர ராசிக்காரர்களுக்கும் அதை அப்படியே அப்ளை பண்ணிக்கலாம். அப்போ நீங்கள் ஐடி துறையில் மகர ராசிக்காரங்கன்னா உங்களுக்கு ரொம்ப செழிப்பாக இருக்கும். அது இல்லாமல் நீங்கள் மற்ற தொழில் பண்ணாலும் ரொம்ப செழிப்பாக இருக்கும். கலைஞனாக வச்சுக்கோ, நிறைய புக் ஆகுவீங்க, உங்கள் சம்பளம் நிறைய நல்லா கூடும். அப்போ நிறைய நல்ல விஷயங்கள்லாம் இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு நடக்க போகிறது. ரைட். கணவன் மனைவி உறவு, கணவன் மனைவி ரொம்ப 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 அருமையாக இருக்குங்க. எந்த ஒரு பிரச்சனையும் கிடையாது. ரொம்ப அருமையாக அட்டகாசமான ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் இருக்கிற ஒரு காலகட்டம் இந்த காலகட்டம். எதுவுமே மைனஸ் கிடையாது. அப்போ எல்லாமே ப்ளஸ். மேக்ஸிமம் பார்த்துன்னு வச்சுக்கோ, உங்களுக்கு ஜாதகர் பார்ப்போம், அதுக்கு அடுத்து குடும்பஸ்தானத்தை பார்ப்போம், அதுக்கு அடுத்து மெயினாக தொழில் ஸ்தானத்தை பார்ப்போம், அதுக்கு அடுத்து ரொம்ப ரொம்ப முக்கியமானதாக திருமண வாழ்க்கை பார்ப்போம். இப்போ இதில் எதுலேயுமே இந்த நேரம் உங்களுக்கு பொன்னான நேரம். எதுலேயுமே ஒரு மைனஸ் அப்படிங்கிறது இந்த ராகு கேது பயிற்சி. ராகுவும் தரமாட்டாரு, கேதுவும் தரமாட்டார். கேது மட்டும் சின்ன சின்ன ஒரு தடை ஏற்படுத்தினாலும் அந்த ராகு பகவான் இருக்கிறது எல்லாத்தையும் தடையை தாண்டி வெற்றி கொடுக்கக்கூடிய நிலையில தான் இந்த காலகட்டத்தில் இந்த மகர ராசிக்கு யார் இருப்பாங்க? இந்த ராகு பயிற்சி இருக்க போறது. ரைட். அதுக்கு அடுத்தபடியாக சரி, எல்லாமே பிளஸ்ஸா, மைனஸே எதுவும் இல்லைன்னா மைனஸ் ஒரு சின்னது கொஞ்சம் இருக்கு. எதுல கவனம் வேணும்? உங்க பேச்சுல கொஞ்சம் கவனம் வேணும். குடும்ப உறவுகிட்ட பேசும்போது கொஞ்சம் பேச்சு கொஞ்சம் கவனம் இல்லைன்னா நீங்க கூட்டு குடும்பம் வச்சுக்கோ, பிச்சுக்கிட்டு தனி குடும்பம் போறதுக்கான வாய்ப்பு இருக்கு. ரைட்டு. தனியா இருந்தீங்கன்னா ஒன்னா இருந்தாங்கன்னா அவங்க 4 பேர் ஒன்னா இருந்தாங்கன்னா அதுல ஒருத்தர் பிரிஞ்சு போறதுக்கான வாய்ப்பு இருக்கு. அப்போ இந்த குடும்ப உறுப்பினருடைய அந்த கூட்டு வாழ்க்கை என்பது கொஞ்சம் பிரியறதுக்கான வாய்ப்பு இருக்கான்னு கேட்டா எஸ் இருக்கு. அது எதனால் இருக்குன்னா, வருமானம் வந்தாவே மேக்சிமம் பார்த்துன்னு வச்சுங்க, நம்மளுடைய ஆட்டோமேட்டிக்கா தோரணையெல்லாம் கொஞ்சம் கொஞ்சம் மாறும். அந்த மாறக்கூடிய தோரணைகள் தான் உறவுல சின்ன சின்ன பிரச்சனை ஏற்படுத்தும். அதை மட்டும் கொஞ்சம் கவனம் வச்சுட்டா போதும், நீங்க ஈஸியா இந்த பிரச்சனை வெளியே வந்துடலாம். அதுக்கு அடுத்தது பாருங்க, இன்னும் ஒரே ஒரு மைனஸ் இருக்கு. அந்த மைனஸ் மட்டும் திடீர்னு மேக்சிமம் பார்த்து வச்சுக்கோ, உடல்நிலை சின்ன சின்ன ஒரு பாதிப்பு திடீர்னு ஏற்படும். ஆனால் ரொம்ப நேரத்துக்கு இருக்காது, ரொம்ப காலத்துக்கு இருக்காது. திடீர் என்று உடல்நிலையில சின்ன சின்ன பிரச்சனை வரும். அதுக்கு கொஞ்சம் ரெடி ஆகிக்கிங்க. அதாவது உடல் சின்ன சின்ன தாக்கம் இருந்தால் அதை நீங்க உடனடி பார்த்து வச்சுங்க. தவிர வேற எந்த ஒரு மைனஸும் இந்த மகர ராசிக்கு இந்த ராகு பயிற்சி இல்லை. எல்லாமே பொருளாதார வளர்ச்சி தான் இருக்குதே தவிர எந்த விதத்திலையும் பொருளாதார குறைங்கிறதே இல்லை. இதே பார்த்து வச்சுக்கோ, உங்க சுய ஜாதகத்துல திசாபுத்தி நல்லா நடந்தானா தனத்தை கொடுக்கிற திசாபத்தி நடந்துன்னு வச்சுக்கோ, இது மேலும் கூடும். சப்போஸ் உங்க சுய ஜாதகத்துல ஒரு கெடுதல் பண்ணக்கூடிய தசாபத்தி நடந்துன்னு வச்சுக்கோ, இது கொஞ்சம் மட்டும்தான் குறைக்குமே தவிர இது அப்படியே உங்க ஜாதகத்துக்கு அப்ளை பண்ணிக்காதீங்க. நல்லதா இருந்தாலும் சரி, கெட்டதா இருந்தாலும் சரி, ஒரு 5% மட்டும் அப்ளை பண்ணீங்க. எல்லாமே சுய ஜாதகத்தினுடைய ஒரு ரிலேட்டடாக நடக்கும். இதுவே பாருங்க, உங்க சுய ஜாதகத்துல ராகு பவன் பாருங்க, உங்க ஜாதகத்துல எங்க இருக்காரு பாருங்க, நல்ல தனவருவாய் கொடுக்குற இடத்துல இருந்தான்னு வச்சுங்க, ஒரு 6ஆம் இடத்துல வெற்றி கொடுக்குற இடத்துல இருந்தான்னு வச்சுங்க, இல்லைன்னா லாபஸ்தானத்தில் இருந்தான்னு வச்சுங்க, இந்த லாபங்கள் மேலும் மேலும் அதிகமாகும். அதே மாதிரி உங்க சுயஜாதத்துல ராகு கேது பகவான் பாதிக்கக்கூடிய இடத்துல ஒரு பாதகஸ்தானத்திலே உட்கார்ந்துருந்தான்னு வச்சுங்க, இந்த லாபம் என்பது நான் சொன்ன விஷயங்கள் அந்த குறைவா கொஞ்சம் ஃபீல் பண்ணி தான் தருமா தவிர டோட்டலா குறைச்சிடும் அப்படின்னு சொல்ல முடியாது. அப்போ இந்த ராகேது பயிற்சி பலனும் சரி, பொதுவாகவே கோல்சார் பலன்கள் எல்லாமே ஒரு சப்போர்ட்டிங்காக மட்டும் வச்சுங்க. இந்த ஃபுல்லா அப்படியே உங்களுக்கு அப்ளை பண்ணிக்காது.
பார்க்காதீங்க, உங்கள் சுயஜாதத்தை பார்த்துட்டு இதை அடிஷனாக வச்சுக்கிட்டு நீங்கள் பாருங்கள். ரைட். ஆக இந்த ராகேது பயிற்சி மட்டும் தனிப்பட்ட முறையில் உங்களுக்கு சொல்லணும்னா இந்த பயிற்சி 1.5 வருட காலம் உங்களுக்கு பொன்னான காலம். நன்றி, நல்வாழ்த்துக்கள்.